வணக்கம். முன்னாள் நீதிபதி ச. நாகமுத்து அவர்களின் மனக்குமுறல். எனது நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கின்றன. அதில் ஒரு வழக்கு என்னை மிகவும் உணர்ச்சிப்பட வசப்பட வைத்தது. என் எதிரே பரிதாபமே உருவெடுத்து வந்தது போல ஒரு நடுத்தர வயது பெண் நின்று கொண்டிருந்தார். வழக்கு கொடுத்தவரும் அவரே. ஐயா, எங்களுக்கு ஒரே மகள். என் வீட்டுக்காரருக்கு கைகால் வராதது. நான் 4-5 வீட்டில் வேலை செய்து அதில் வரும் சம்பாத்தியத்தில் தான் கணவரையும் மகளையும் காப்பாற்றி வந்தேன். வருகிறேன். மகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தேன். பலரது கால்களில் விழுந்து நல்ல பள்ளியில் படிக்க வைத்தேன். வேலை செய்யும் வீட்டில் நல்ல உணவு கொடுத்ததால் அதை சாப்பிடாமல் மகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவள் சாப்பிட்டு சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழ்வேன். அதை போல் யார் யாரிடமோ கெஞ்சி வேலையும் வாங்கி கொடுத்தேன். அவள் இப்போது சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாள். இனி எங்கள் கஷ்டம் எல்லாம் போய்விடும். அவள் எங்களை பார்த்துக் கொள்வாள் என்று நினைத்த போது திடீரென ஒரு நாள் அவள் காணாமல் போய்விட்டாள். அவளை அவளது விருப்பமின்றி யாரோ மயக்கும் வார்த்தை கூறி கடத்தி போயிருப்பதாக சந்தேகப்படுகிறேன். ஆகவே எப்படியாவது என் மகளை கண்டுபிடித்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவரது மகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மிக அலட்சியமாக நின்றிருந்த அந்த இளம்பெண், யாரும் என்னை கடத்தவில்லை, நான் மேஜரான பெண், எனக்கு பிடித்தவருடன் வாழ்வதற்காக நானே தான் விரும்பி சென்றேன் என்றாள். நல்ல ஆங்கிலத்தில் பேசிய அந்த பெண்ணிடம் சம்பாதிக்கும் தோரணையும் இருந்தது. சரிமா, அதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கிவிட்ட பெற்றோரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியே, இது என்ன நியாயம் என்று கேட்டேன். அந்த இளம் பெண்ணிடம் இருந்து பதில் எதுவும் இல்லை. இதற்கு மேல் சட்டத்திலும் இடமில்லை. ஆனால் என் மனம் கேட்கவில்லை. இது சினிமாவில் வரும் நீதிமன்றம் அல்ல, நிஜமான நீதிமன்றம். எனவே உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இங்கே முக்கியத்துவம் உண்டு. எல்லாமே எந்திரத்தனமாக நடந்து விடாது. ஏதாவது ஒரு திருப்பம் நடக்கும் என்று நினைத்து, சரிமா, உன்னை ஒன்றும் சொல்லல, உன் கூட உன் அம்மா கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்கிறார், கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வாருங்கள் என்றேன். இருவரும் பேசும்போது அந்த தாயின் பாசம் மகளின் அடிமனதை நிச்சயம் தொடும். பழசை நினைத்து பாசத்தோடு ஏதாவது செய்ய முற்படுவாள் என்பது என் எண்ணம். ஆனால் அவர்கள் பேசி முடித்து வந்த போது நான் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை. ஐயா, உங்களுக்கு எல்லாம் நிறைய சிரமம் கொடுத்து விட்டேன். என் மகள் அவளது விருப்பப்படி விரும்பினவங்க கூடவே இருக்கட்டும், அவ சந்தோஷமா இருந்தா சரி என்று 2 வார்த்தையில் சொல்லிவிட்டு, ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ஐயா, இவன் மேல இவங்க அப்பனுக்கு கொல்ல உசுறு, மகளை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாரு, அந்த மனுஷங்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக சொல்லுங்க ஐயா என்றார். எங்கேயம்மா உன் வீட்டுக்காரர் என்று கேட்டேன். அந்த அம்மா கைகாட்டிய இடத்தில் ஒருவர் சுவரோடு சுவராக சாத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார். அவருக்கு கைகால் வராது என்பதால் தூக்கி கொண்டு வந்து சுவற்றில் சாத்தி வைத்துள்ளனர். ரோட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்து அவரது கண்களில் இருந்து தார தாரையாக கண்ணீர் கொண்டு கொண்டிருந்தது. அந்த அன்பு மகளை நோக்கி என்ன செய்ய போகிறார் என்பதை போல பார்த்தேன். அந்த பெண்ணோ இதையெல்லாம் துளியும் கண்டுகொள்ளாமல் நான் கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு வெளியே காருடன் காத்திருந்த காதலன் அல்லது கணவனுடன் சிட்டாக பறந்து சென்று விட்டார். சரிங்க ஐயா, நாங்க புறப்படுறோம் என்ற அந்த பெண்ணின் தாயாரிடம் ஊருக்கு எப்படி போவீங்க என்று கேட்டபோது, சொந்த ஊருக்கு போக எப்படியும் 40 ரூபாய் தேவைப்படும், பஸ் ஸ்டாண்ட் போய் பிச்சை எடுப்பேங்க ஐயா, கூடுதலா கிடைச்சா 2 பேரும் சாப்பிடுவோம் ஐயா, அப்புறம் ஊருக்கு போயிட்டா வீட்டு வேலை செய்யற இடத்துல உதவி கிடைச்சிட்டு பிழைச்சுக்குவோம் ஐயா என்றார். நீதிமன்றத்திலிருந்து அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டது. இந்தாமா, நீ பிச்சை எடுக்க வேணாம், என்னோட அன்பளிப்பா ஏத்துக்கோங்க என்று சொல்லி பையிலிருந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். நான் கொடுத்ததை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள், ஊழியர்கள், பார்வையாளர்கள் என்று ஆளாளுக்கு கொடுத்ததில் 40,000 ரூபாய் சேர்ந்தது. அதை அந்த அம்மாவிடம் கொடுத்து, உங்கள் கவலைக்கு இது மருந்தல்ல, ஊருக்கு போவதற்கான சிறு தீர்வுதான் என்று சொல்லி கொடுத்தேன். பெற்றவர்களை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கின்றார்களே என்று அன்று முழுவதும் மனம் வேதனைப்பட்டது. பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுப்பதுதான் முக்கியம் என்பதை உணருங்கள் என்ற வேண்டுகோளுடன் முன்னாள் நீதிபதியான ச. நாகமுத்து தனது உருக்கமான பேச்சை முடித்தார். நன்றி.